இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு ஓல்டு பாஸ்வேர்டு தெரியணும். ஒருவேளை ஓல்டு பாஸ்வேர்டு தெரியலங்கப்போ, நம்ம மறந்த பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இப்போ நம்ம பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத பார்ப்போம். ரைட்டு. இப்போ குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 லைன் டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டெஸ்க்டாப் சைடுன்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ஈகோ டீஃபைலிங்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் யூசர் நேம்ங்கிறதுனால உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் உங்கள் பாஸ்வேர்டை கொடுங்க. உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும், நீங்கள் டைப் பண்ணுற பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணுங்கப்போ கீழே ஷோ பாஸ்வேர்டுன்னு சொல்லி இருக்கும், அந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணால் நீங்கள் மேலே டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு ஷோ ஆகும். கேப்சாவை அப்படி பார்த்து டைப் பண்ணிக்கோங்க, கரெக்ஷன் இல்லாமல் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் பாக்ஸில் லாகின் சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும், அந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணி மறுபடியும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் அந்த நம்ம டைப் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணுங்கப்போ ஷோ பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக நம்ம ஐடிக்குள்ளே போயிடும். ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே ஒயிட் கலர் பாக்ஸுக்கு கீழே உங்கள் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மை ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஓல்டு பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓல்டு பாஸ்வேர்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓல்டு பாஸ்வேர்டை கொடுங்க. ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் டைப் பண்ணணும். இப்போ நியூ பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, குறைஞ்சது 6 கேரக்டராவது இருக்கணும். அதில் 1 ஸ்மால் லெட்டர், நம்பர், கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கே வந்துடும். மறுபடியும் நீங்கள் இதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணி யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டையும் கிளிக் பண்ணி கேப்சாவையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டோம்.